சாபுதானா கர்ட் பாத். ஜவ்வரிசியை தயிரில் போட்டு செய்கிற தயிர் சாதம் மாதிரி தாங்க இது. மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமான நெய்வேத்தியம். 100 கிராம் ஜவ்வரிசியை நம்ம இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் தயிர், ஃப்ரெஷ்ஷான தயிர் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதில் 2 ஸ்பூன் துருவிய தேங்காய், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் ஆனதும் வறுத்து வைத்த ஜவ்வரிசி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஓரமாக வச்சுட்டு இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துட போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு உளுத்த பருப்பு, குட்டி குட்டியாக நறுக்கி இஞ்சி போட்டு நம்ம நல்லா 2 செகண்ட் வதக்கிக்கலாம். இது நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ காரத்துக்கு ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய். இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கின பிறகு ஒரு சிட்டுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிச்சு. இப்போ இதை அந்த ஜவ்வரிசி மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம கார்னிஷுக்கு கொத்தமல்லி குட்டி குட்டி நறுக்கி மேலே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம இது மாதிரி விட்டுட்டோன்னா நல்லா ஊறிடும். கட்டியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.